இன்டர்நெட்டில் இல்லைனா மூவிஸில் பீப்புள் இந்த மாதிரி பிக் ஜம்ப்ஸ் ஆர் மூமெண்ட்ஸ் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க. இந்த ஆர்ட் ஃபார்ம் பேர் தான் பார்க்கோர். இந்த வீடியோவில் பார்க்கோர்னா என்ன, அதோட ஹிஸ்ட்ரி அண்ட் அதோட யூசஸ்லாம் என்னென்னன்றதை பற்றி தான் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நம்மளோட அர்பன் என்வாயன்மெண்ட்டில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஃபாஸ்ட்டாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் மூவ் பண்ணுறதுக்காக உருவாக்கின ஒரு ட்ரைனிங் டிசிப்ளின் தான் பார்க்கோர். பார்க்கோரில் வேரியஸ் டெக்னிக்ஸ் இருக்குது, லைக் ரன்னிங், கிளைம்பிங், வால்ட்டிங், ஜம்பிங் அண்ட் ரோலிங். பார்க்கரோட மெயின் எய்மே ஸ்பீட் அண்ட் எஜிலிட்டி யூஸ் பண்ணி நம்ம பாதையில் இருக்கிற ஆப்ஸ்டிகல்ஸ்லாம் ஓவர் கம் பண்ணி போகிறது தான். பார்க்கர் வந்து ஃப்ரான்ஸில் லேட் 80s டெவலப் ஆன ஒரு ஆர்ட் ஃபார்ம். அண்ட் டேவிட் பெல்ன்றவர் தான் பார்க்கரோட ஃபவுண்டராக கன்சிடர் பண்ணப்படுறாரு. ஆனால் ஃப்ரெஞ்ச் நேவல் ஆஃபீஸரான ஜார்ஜ் ஹெர்பர்ட்டோட மெத்தட் நேச்சுரல்ன்ற ட்ரைனிங்கை பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆன ரேமன் பெல், ஹூ இஸ் அ ஃபயர் ஃபைட்டர், அவரோட ஃபயர் ஃபைட்டிங் ட்ரைனிங்கில் இந்த மாதிரி ஸ்கில்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும்னு இதெல்லாம் அப்ளை பண்ணார். இந்த மாதிரி பார்க்கர் ஸ்கில்ஸ்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப டிஃபிகல்ட் அண்ட் டேஞ்சரஸான ரெஸ்கியூஸ்லாம் ஈஸியாக பண்ணதுனால டேவிட் பெல்லோட அப்பாவான ரேமன் பெல் ஃபயர் ஃபைட்டிங் கம்யூனிட்டியில் ரொம்ப பெரிய லெஜெண்ட் ஆகிட்டார். ஜார்ஜ் ஹெர்பர்ட்டோட பி ஸ்ட்ராங் டு பி யூஸ்ஃபுல்ன்ற மோட்டோ ரேமன் பெல்லோட வாழ்க்கையில் ரொம்ப டீப் ரூட்டட் ஆனதுனால தான் அவரால் ஃப்ரெஞ்ச் ஃபயர் ஃபைட்டிங் கம்யூனிட்டியில் இவ்வளோ பெரிய லெஜெண்ட் ஆக முடிஞ்சு. மாடர்ன் டைமில் பார்க்கோர் இவால்வ் ஆகி இப்போ ஒரு குளோபல் மூவ்மெண்ட்டாகவே ஆயிடுச்சு. ட்ரேசர்ஸ், அதாவது பார்க்கோர் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க கண்டினியூஸாக புது மூவ்மெண்ட்ஸ் ஆர் டெக்னிக்ஸை இனோவேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அண்ட் ஹியூமன் பாடியோட பவுண்டரிஸை புஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ பார்க்கோர் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? பார்க்கோர் கற்றுக்கிறதுக்கு எந்த விதமான க்ரைட்டீரியாவும் கிடையாது. யாருக்கெல்லாம் மூவ்மெண்ட் பேஸ்ட் ட்ரைனிங் மூலிமா ஸ்ட்ராங்காகவும் ஃபிட்டாகவும் ஆகணுமோ அவங்க இந்த ஆர்ட் ஃபார்மை ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆனால் என்னோட பர்சனல் ஒப்பீனியனில் ஆர்மி பீப்புள் ஆர் போலீஸ் அண்ட் எஸ்பெஷலி ஃபயர் ஃபைட்டர்ஸ்க்கு இந்த ஆர்ட் ஃபார்ம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கரோட மெயின் பிரின்சிபிளே ஸ்பீட், எஃபிஷியன்சி அண்ட் அடாப்டபிலிட்டி. இதுதான் அவங்க தினமும் ஃபீல்டில் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ்க்கு டேரெக்டாக அப்ளிகபிள் ஆகும். பார்க்கோர் டெக்னிக்ஸ் ஒரு காம்ப்ளெக்ஸ் அண்ட் டேஞ்சரஸ் என்வாயன்மெண்ட்டை ஈஸியாக நேவிகேட் பண்ணி போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரெஸ்கியூ பண்ணும்போது நீங்கள் ஒரு செவர் ஏறணும் இல்லை ஒரு கேப்பை ஜம்ப் பண்ணணும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கு பார்க்கோர் தெரிஞ்சிருந்தா நீங்கள் அந்த இடத்துல அந்த ரெஸ்கியூவை ரொம்ப சேஃபாகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்க்கோர் உங்களோட ஸ்பேஷியல் அவேர்னஸ் அண்ட் ரீஃப்ளெக்ஸஸ்லாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். இது நீங்கள் டேஞ்சரஸ் சுச்சுவேஷனில் இருக்கும் போதோ இல்லை கீழே விழும்போதோ நீங்கள் உங்களை அடிப்படாமல் சேஃபாக காப்பாற்றிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபிசிக்கல் பெனிஃபிட்ஸ் மட்டும் இல்லாமல் பார்க்கோர் வந்து உங்களை மென்டலி ஸ்ட்ராங் ஆகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட ஃபிசிக்கல் எபிலிட்டிஸ் மேலே கான்ஃபிடன்ஸை இம்ப்ரூவ் பண்ணி ஒரு தடையை எப்படி க்ரியேட்டிவாக ஓவர் கம் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்சோ இட் டீச்சர்ஸ் யூ டு ஸ்டே காம் அண்டர் ப்ரெஷர். உங்களோட ட்ரைனிங் ரெஜிமெண்ட்டில் பார்க்கோரை இன்கார்பரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒன்றும் டிராஸ்டிக்கான சேஞ்சஸ்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சிம்பிள் எக்ஸசைசஸ் லைக் வால்ட்டிங், கிளைம்பிங், ஜம்பிங் அண்ட் பேலன்சிங் ஆட் பண்ணாலே போதும், உங்களாலையும் பார்க்கோர் ரொம்ப ஈஸியாக கற்றுக்க முடியும். ஸோ பார்க்கோர் ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலிமா நம்மளால் வேல்யூபிள் ஸ்கில்ஸ்லாம் கற்றுக்க முடியும். அதை யூஸ் பண்ணி நம்மளால் மற்றவங்களையும் சேவ் பண்ண முடியும் அண்ட் டேஞ்சரஸ் சுச்சுவேஷன்லேருந்து நம்மளையும் காப்பாற்றிக்க முடியும்.